பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவ நீர் எங்களுக்கு தந்த பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். நீங்க எங்க கூட இருந்து வழி நடத்துங்க. உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்பட உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்ம மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை தான் தியானிக்க போகிறோம். அதாவது சீசத்துவம் மற்றும் ஊழியங்கள் 5 விதமான போதனைகள் ஆண்டவர் செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல மலை பிரசங்கத்தை ஏற்கனவே பார்த்து விட்டோம். ஓமைகள் 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஓமைகளை குறித்து பேசினதையும் நம்ம எல்லா ஓமைகளையும் தியானித்தோம். ஒன்று சொல்ல மறந்து விட்டேன். நான் ஓமைகள் சொல்லும் போது 19 ஓமைகள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஒரு ஓமையை நான் சொல்ல மறந்து விட்டேன். 18 ஓமைகள் தான் அந்த போன வாரத்துல வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது கல்யாண விருந்து குறித்ததான ஓமை 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு ராஜா தன்னுடைய மகனுடைய கல்யாண விருந்துக்காக என்ன செய்கிறார்? அழைக்கிறார். விருந்தாளிகளாக அநேகரை அழைக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் வர மனமற்ற போது என்ன செய்கிறார்? அவர் சந்தைகளில் இருக்கிற மற்றவர்களை எல்லாம் அழைக்கிறார். அதிலே ஒருவரின் கல்யாண வஸ்திரம் இல்லாதிருந்த போது அவனை புறம்பே தள்ளி என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் என்ன செய்கிறார்? புறம்பே தள்ளி ஆக்கினைக்குள்ளாக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த ஓமையின் அர்த்தம் எதை சொல்லுகிறது? ராஜா என்று சொல்லப்படுகிறது பிதாவை குறிக்கிறதா இருக்கிறது. குமாரன் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. அங்கு முதலாவது அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் யார் என்றால் யூதர்களை குறிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜனங்களை நேசித்து தன்னுடைய சொந்த ஜனங்களை தமக்காக சேர்த்து கொள்ளதான் ஆண்டவர் வந்தார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் யூதர்கள். அவர்கள் வர தடை பெற்ற போது, அதாவது அந்த சுவிசேஷத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தடைபட்ட போது புறஜாதிகளாகிய நமக்கு அந்த சுவிசேஷம் இந்த நாட்களில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட நமக்கு, நம்மளை புறஜாதிகள் எல்லாருக்கும் சுவிசேஷம் கிடைக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் இந்த புறஜாதிகளாகிய நாமும் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்கிறதான ஒரு மேலான கருத்தை தான் அந்த ஓமை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம இந்த 10ஆம் அதிகாரத்திலே முதல் 4 வசனங்களிலே சீஷர்களை 12 சீஷர்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அந்த 12 சீஷர்களை குறித்து பார்த்து விட்டு சீஷத்துவம் மற்றும் ஊழியர்கள், அந்த ஊழியங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த போதனைகளை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு சீஷர்களை மட்டும்தான் பார்த்து முடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். 12 சீஷர்களை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. முதலாவது, முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலமேயும், தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ்காரியோத் என்று 12 சீஷர்களை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த சீஷர்களை குறித்த ஒரு பயோகிராஃபி சின்னதாக, ரொம்ப விரிவாக இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் கற்றுக்கொள்ளணும்னா அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். அநேக காரியங்களை இந்த 12 அப்போஸ்தலர், யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக மத்தியா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தியா என்கிறவரை தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த 12 பேரும் அநேக பெரும் காரியங்களை ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்திருக்கிறார்கள். அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். அநேகரை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் நாம் சின்னதாக அவர்கள் எப்படி அழைக்கப்பட்டார்கள், எப்படி வந்தார்கள், எப்படி மரித்தார்கள் என்பதை குறித்த ஒரு சின்ன காரியத்தை நம்ம என்ன செய்யலாம்? இந்த நாட்களில் தியானித்து கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு
கிருபை தருவாராக. பேதுரு எனப்பட்ட சீமோன், இந்த பேதுரு எனப்பட்ட சீமோன் யோனாவின் குமாரன் என்று, யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்குமோ. அப்ப இவருடைய தகப்பன் யோனா என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 4:19 என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அதாவது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேதுருவையும் அந்திரேயா, அவருடைய சகோதரன் தான் அந்திரேயா, அந்திரேயாவின் அண்ணன் பேதுரு என்று நம்ம பார்க்கிறோம். இவர் என்ன செய்யறாங்க, இவரை குறித்து பார்க்கும்போது பெத்சாயிதாவில் பிறந்து கப்பர்நகூமில் வளர்ந்ததாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இவருக்கு சீமோன் என்று சொல்லுவாங்க, சீமோன் பேதுரு என்று சொல்லுவாங்க, கேபா என்று சொல்லுகிறார். கேபா என்றால் பாறை என்று அர்த்தம். அப்படியெல்லாம் இவருக்கு பேரு கொடுக்கப்படுகிறது. சீமோன், சீமோன் பேதுரு, கேபா. இவர் என்ன செய்கிறார், அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக காணப்படுகிறது நம்ம பார்க்க முடியும். முதன்மையான தலைவர், அதாவது சீசர்களில் தலைவர் யாரு அப்படின்னா பேதுரு. ஏன்னா இவர் வயதில் முதிர்ந்தவராக காணப்படுகிறது பார்க்க முடியும். ஏன்னா சீஷர்களை, அதாவது யூதர்களை பொறுத்தவரை 40வது வயதிலே தான் என்ன செய்வார்கள், திருமணம் செய்வார்கள். இந்த பேதுரு திருமணம் செய்து கொண்டவர். அதை குறித்து பார்க்கும்போது லூக்கா 4:38 சீமோனுடைய மாமியின் ஜுரத்தை ஆண்டவர் சுகப்படுத்துகிறாரு. அது மனைவியினுடைய தாயாரை குறிக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்போ 40 வயதிலே தான் திருமணம் ஆவார்கள். அப்ப திருமணமானவர் என்றால் 40 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30வது வயதிலே ஊழியத்துக்கு வருகிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட வயதிலே, உலகத்தின் நாட்களை கணக்கெடுத்து பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட வயதில் பெரியவராக இவர் காணப்பட்டதாக நம்ம பார்க்க முடிகிறது. இவருக்கு திருமணமானவர் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது 1 கொரிந்தியர் 9:5 சொல்கிறார், பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு ஸ்திரீயை கூட்டி கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இந்த கேபா என்று சொல்லப்படுகிற சீமோன் பேதுரு திருமணமானவர் என்பது நமக்கு தெரிய வருகிறது. இவர் என்னதுன்னா யூதர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சொல்வதுதான் இவர் எங்க சுவிசேஷம் அறிவித்தார் என்றால் யூதர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணது. அதுதான் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசித்து பார்த்தோம் என்றால், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல. அப்போ விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று பார்க்கும்போது யாரு, யூதர்களுக்கு தான் விருத்த சேதனம் உள்ளவர்கள். விருத்த சேதனம் உள்ளவர்கள் யூதர்களாய் வாழ்ந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதை முக்கியமாய் கடைபிடித்தவர் தான் இவர் என்ன செய்கிறார், இந்த பேதுருவாய் காணப்படுகிறார். இவரை குறித்து பார்க்கும்பொழுது 3 முறை மறுதளித்தவர். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக, சிலுவையில் அறையும்படியாக கொண்டு சொல்லும் போது 3 முறை இந்த பேதுரு மறுதளித்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. இவர் என்னன்னா, நீரோ மன்னனின் ஆட்சி காலத்துல ரோம் நகரில தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்ததாக சொல்லப்படுகிறது. இவர் என்ன செய்கிறார், அவரை சிலுவையில் அறைய கொண்டு போகும்போது ரோமர்களினுடைய தண்டனை முறையே என்ன, மரண தண்டனை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றாலும் சிலுவையில் அறைந்து கொலை செய்வார்கள். அப்படி சிலுவையில் அறைந்து கொலை செய்யும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேராக வைத்து சிலுவையில் அறைந்து கொலை செய்தீர்கள், அதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆண்டவரை போல மரணிப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல, என்னை தலைகீழாக வைத்து சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி நீரோ மன்னனின் ஆட்சி காலத்தில் ரோம் நகரில தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தவர் தான் இந்த பேதுருவாய் காணப்படுகிறார். இதுதான் பேதுருவை குறித்து ஒரு சின்ன பயோகிராஃபி நம்ம எடுத்தோம்னா இதுதான் காணப்படுகிறது. இனி அந்திரேயா யார் என்றால் பேதுருவினுடைய தம்பியாக காணப்படுகிறதை பார்க்கணும். முதலாவது ஆண்டவராகிய இயேசுவுக்கு சீடனானவர் அந்திரேயாவாக சொல்லப்படுகிறது. அந்திரேயா தான் பேதுருவை ஆண்டவருக்கு காண்பித்ததை நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று பார்க்கணும், இவர் இந்த அந்திரேயா யோவான் ஸ்நானனின் சீடர்களில் ஒருவனாக இருந்தவர் என்பதை யோவான் 1ஆம் அதிகாரம் 35 முதல்
40 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது யோவான் ஸ்நானன் சீடர்கள் ஒருவராக இருந்தவர், 2 பேர் யோவான் ஸ்நானன் சீடர்களாக இருந்தவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். அதிலே ஒருவர் அந்திரேயா என்கிற பேர் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். யோவான் 1ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, மறுநாளிலே யோவானும் அவருடைய சீசர் 2 பேரும் நிற்கும் போது 2 பேர் நிற்கிறாங்க. இயேசு நடந்து போறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினமே அவ்விடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையானது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகி அந்திரேயா என்பவன் என்று பார்க்கிறோம். அப்போ இவர் வந்து யோவானுக்கு சீடனாய் இருந்தவர். யோவானுக்கு சீடனாய் இருந்த பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார்? பின்தொடர்ந்து சொல்லுகிறார். அவர் முதலாவது என்ன செய்கிறார்? மேசியாவை கண்டோம் என்று தன் சகோதரனுக்கு சொல்லுகிறார். அடுத்துள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அப்புறம் என்னது, பேதுருவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கூட்டி வருகிறார். இதற்கு பின்புதான் இவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது, என் பின்னே வாருங்கள் என்று யார் சொல்லுகிறார்? ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றது அதற்கு பின்பு என்று பார்க்கிறோம். முதலாவது அந்த அந்திரேயா தான் ஆண்டவருக்கு பின் செல்கிறார். அதற்கு பின்பு அவர் யாரை கூட்டிக் கொண்டு வருகிறார் என்றால் பேதுரு, தன் அண்ணனாகிய பேதுருவை கூட்டிக் கொண்டு வருகிறார். அந்த இடத்திலே தான், நீ யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமாம். கேபா பேதுரு என்பது பாறை என்ற அர்த்தம் கொள்ளும். இந்த பேரை அவருக்கு ஆண்டவர் சூட்டுகிறதை நாம பார்க்கிறோம். அப்போ அந்திரேயா தான் முதலாக ஆண்டவரை பின்பற்றின, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீடராக நாம பார்க்கிறோம். இன்னும் இவரை குறித்து பார்க்கும்போது யோவான் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, அந்த 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு ஆண்டவர் அநேகரை போஷித்தாரே, அப்பொழுது அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்திருந்த அந்த சிறுவனை கண்டுபிடித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கொண்டு வந்தது இந்த அந்திரேயா என்று பார்க்கிறோம். 8வது வசனத்திலே, அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம் என்று அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த அந்திரேயா தான் இந்த 5 அப்பம் 2 மீன்களை வைத்திருந்த அந்த பையனை கண்டுபிடித்து ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அந்திரேயா குறித்து பார்க்கும்போது இவர் என்னதுன்னா, அக்காயா என்னும் கிரேக்க பட்டணத்திலே ஒலிவ மரத்தினால் செய்யப்பட்ட எக்ஸ் வடிவிலான சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார் என்று பார்க்கிறோம். அக்காயா எனப்பட்ட கிரேக்க பட்டணத்துல ஒலிவ மரத்தினால் செய்ய எக்ஸ் வடிவிலான சிலுவையிலே அறையப்பட்டு இவர் என்ன செய்கிறார்? மரணம் அடைகிறார். இரத்த சாட்சியாக மரிக்கிறதை பார்க்க முடியும். குறிப்பாக எல்லா சீஷர்களும் இரத்த சாட்சியாக தான் மரித்தார்கள். இயற்கையாக மரணித்தவர் யோவான் என்று மட்டும்தான் சொல்லுகிறார்கள். மற்ற எல்லாரும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். இவர் வந்து அக்காயா எனப்பட்ட கிரேக்க பட்டணத்திலே எக்ஸ் வடிவிலான சிலுவையிலே அறையப்பட்டு மரித்ததாக சொல்லப்படுகிறது அந்திரேயாவை குறித்து. இனி செபதேவின் குமாரன் யாக்கோபு அப்படின்னு பார்க்கும்போது, செபதேயுவை குறித்து பார்க்கும்போது மார்க் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே பார்க்கும்போது, மார்க் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே, அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது செபதேவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவையும் கூலி ஆட்களோட படவிலை விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்படி கூலி ஆட்களோடு படவிலை விட்டுன்னு சொல்லும் போது, செபதேயு அநேக வேலைக்காரர்களை வைத்து மீன் பிடிக்கிறவராய் இருந்தபடினாலே அவர் என்ன
செய்தார், நல்ல செல்வந்தராய் இருக்க வாய்ப்புண்டு என்பதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியிலே வேலையாட்களோடு சேர்ந்து, நிறைய வேலையாட்களோடு சேர்ந்து மீன்பிடித்தல் செய்து கொண்டிருந்தவர்கள் தான் இந்த செபதேயின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும். இந்த யாக்கோபுவையும் யோவானுக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இடி முழக்கம் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்னிகேஸ் என்கிறதான ஒரு பெயரை குறிக்கிறதை பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே செபதேயின் குமாரனாகிய யாக்கோபும் யாக்கோபின் சகோதரனாகிய யோவான் இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்னிகேஸ் என்கிற பெயரிடப்பட்டதை பார்க்க முடியும். இந்த யாக்கோபை குறித்து பெரிதாக வேதத்திலே எதுவும் சொல்லப்படாவிட்டாலும் உள்வட்டத்தில் இருந்த 3 சீஷர்கள் என்று நிறைய இடங்களை பார்க்கிறோம். பேதுரு, யோவான், யாக்கோபு. உள்வட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு எங்கு சென்றாலும் அவரோடு கூட செல்கிற 3 சீஷர்கள், உள்வட்டத்தில் இருந்த சீஷர்கள். யாக்கோபை குறித்து பெரிதாக ரொம்ப சொல்லப்படாவிட்டாலும் யாக்கோபு நிருபத்தை எழுதினவர் இந்த சீஷனாக இருக்கிறார். ஆனா யாக்கோபு நிருபத்தை எழுதின சீஷன் இந்த சீஷனாக, யாக்கோபு எழுதின பொதும் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்றுதான் சொல்லப்படுது. அப்போ யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதின ஒரு சீஷனாக இருக்கிறார். ஆனால் பொதுவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ரொம்ப வெளிப்படையாக தெரியப்படாவிட்டாலும் உள்வட்டத்தில் இருந்த 3வரில் ஒருவராக பேதுரு முதன்மையான சீஷனாக காணப்பட்டார். அதன் பின்பு யோவான் காணப்பட்டது எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் பெரிதாக சொல்லப்படாவிட்டாலும் உள்வட்டத்தில் 3 சீஷர்களில் இவரும் ஒருவர். எங்கெல்லாம் ஆண்டவர் முக்கியத்துவமாக இவர்கள் 3 பேரையும் அழைத்து சென்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க் 5:37 எவ்விருவின் மகளை உயிரோடு எழுப்பும் போது பேதுருவை, யாக்கோபை, யோவானை தவிர வேறொருவரும் தம்மிடத்திற்கு வருகிறதற்கு இடம் கொடாமல் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக மத்தேயு 17:1 மறுரூப மலைக்கு ஆண்டவர் கடந்து சொல்லும் போது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னும் மத்தேயு 26:37 கெத்செமனே தோட்டத்துல ஜபிக்கிறதற்கு போகும்போது சீசர்களை அங்கே இருக்க வைத்து விட்டு 3 பேரை கூட்டிக் கொண்டு போகிறாரே, அதுலயும் பேதுரும், யோவானும், யாக்கோபும் தான் இருக்கிறத பார்க்க முடியும். இப்படி உள்வட்டத்திலே இருந்த 3 சீஷர்களில் இவரும் ஒருவராக காணப்படுகிறதை பார்க்க முடியும். இன்னும் இவர் எங்க ஊழியம் செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெயின் நாட்டிலே ஊழியம் செய்திருக்கிறார். ஸ்பெயின் நாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு செல்லும்படியாக போனவர் தான் இந்த யாக்கோபு என்று பார்க்கிறோம். இவர் திரும்ப எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். எருசலேமுக்கு திரும்பி வரும்போது கிபி 44 ஏரோதுவினால, ஏரோது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்த ஏரோதுக்கு மகனான ஏரோது அகரிப்பா என்பவரினால கொலை செய்யப்படுகிறது. இவருடைய மரணம், சீஷர்களிலே இவருடைய மரணம் மட்டும்தான் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார். பட்டயத்தினால் வெட்டப்பட்டு கொலை செய்தவர் தான் இந்த யாக்கோபு. இரத்த சாட்சியாக மரித்த முதல் சீஷன் இவராக காணப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் முதலாக மரித்தவர் இந்த யாக்கோபு. இவருடைய மரணம் மட்டும்தான் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இப்படி இந்த யாக்கோபு உள்வட்டத்தில் இருந்த ஒரு சீஷன். ஆனால் ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களில் சொல்லப்படாமல் இருந்தாலும் இந்த யாக்கோபு நிருபத்தை எழுதினவர் இந்த சீஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் என்ன செய்கிறார்? இரத்த சாட்சியாக ஏரோது ராஜாவின் நாட்களில் அகிரிப்பா ஏரோது என்று சொல்லப்படுகிற ஏரோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்புக்கொண்ட அந்த ஏரோதுவின் மகனாக ஏரோது அகிரிப்பாவாலே பட்டயத்தினால் வெட்டப்பட்டு கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது. இனி யோவான், செபதேயின் குமாரனாகிய யோவான், அதாவது யாக்கோபின் சகோதரனாகிய 4வது சீஷனாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த 4வது சீஷன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, செபதேயின் குமாரன் யாக்கோபு. இந்த யாக்கோபு என்ன செய்திருக்கிறார்? இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். 1, 2, 3 யோவான் என்கிறதான நிருபத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எழுதினவர் இந்த யோவான். இப்படி 5
புதிய ஏற்பாட்டில் 5 புத்தகங்களை எழுதினவர் இந்த யோவான் என்கிறதை பார்க்க முடியும். இவர் என்ன செய்தார்? ஆசிய மைனரில் உள்ள சபைகளில பிரசங்கம் செய்தார். திரும்ப பத்மதீவுக்கு நாடு கடத்தப்பட்டதை பார்க்கிறோம். இது அன்பா இருந்த ஸ்டேஷன், இயேசுவுக்கு அன்பா இருந்த ஸ்டேஷன். அதாவது அவர் ராப்போஜனம் செய்கையில் அவருடைய மார்பிலை சாய்ந்திருந்த சீஷன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த யோவானை குறித்து தான் சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். இவர் மட்டும்தான் இயற்கையாக பத்மதீவிலே நாடு கடத்தப்பட்டு திரும்ப இவர் நாட்டுக்குள்ளாக கொண்டு வரப்பட்டார், எருசலேமுக்கு வந்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. தெரியல. ஆனா பத்மதீவிலே நாடு கடத்தப்பட்ட போதுதான் அவர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிறதை பார்க்க முடியும். இந்த யோவான் மட்டும்தான் இயற்கையாக மரித்ததாக சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக பிலிப்பு யோவான் 1:43 ஆண்டவர் சொல்லுகிறார், மறுநாளில் இயேசு கலிலியாவுக்கு போக மனதா இருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார் என்று பார்க்கிறோம். இந்த பிலிப்பு என்ன உடனே என்ன செய்கிறார்? நாத்தான்வேலிடத்துல போய் நியாயப்பிரமாணத்திலையும் மோசையிலும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறவரை கண்டோம் என்று சொல்லி நாத்தான்வேலையும் தன்னண்டை அழைத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை அழைத்து கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அதே மாதிரி யோவான் 14:8 பிதாவை எங்களுக்கு காண்பீம் என்று கேட்கிறவர் இந்த பிரிப்பாவை காணப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்டான் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்போ பிதாவை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவரை காண ஆசையோடு பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று கேட்டவரும் இந்த பிலிப்பு. இந்த பிலிப்புவும் நாத்தான்வேல் தான் பர்தலமேயு என்கிறதான சீஷர். அவரும் ஒரு நல்ல தோழர்களாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவர் என்ன செய்கிறார்? பிரிஜியாவில் உள்ள ஹியாரா போலிஸ் நகரில் பிலிப்பு கல்லறியப்பட்டு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுகிறார். இவரும் இரத்த சாட்சியாக ஆண்டவருக்காக மறிக்கிறார். எங்கேனா பிரிஜியா என்கிறதான நாட்டில் உள்ள ஹியாரா போலிஸ் என்கிறதான ஒரு நகர்ல கல்லறியப்பட்டு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு மரித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பர்தலமேயு என்று சொல்லப்படுகிறவர் தான் இந்த நாத்தான்வேல். பிலிப்புவின் மூலம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உள்ள கிடத்துல வந்தவர். இவர் கலிலேயாவில் உள்ள கானா ஊர். இதை யோவான் 21:2 வசனத்திலே, யோவான் 21:2 நாம் வாசித்து பார்க்கும்போது, சீமோன் பேதுரும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேய நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் கானா ஊரானாகிய கலிலேய நாட்டில் உள்ள கானா ஊர், இந்த நாத்தான்வேலுடைய ஊர். இவர் தான் பர்தலமேயு என்று சொல்லப்படுகிற சீஷன் தான் இந்த நாத்தான்வேல். இதுதான் கானா ஊர். இவரை தான் யோவான் 1:47 பிலிப்பு பர்தலமேயுவை ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வரும்போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு வரும்போது அவர் என்ன செய்கிறார்? இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லுகிறாரே. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரைக்கொண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். உடனே அவர் என்ன சொல்லுகிறார்? பிலிப்பு அதற்கு நாத்தாவன், நீர் என்னை எப்படி அறிவீர்? இயேசு அவர் நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன் இஸ்ரவேலின் ராஜா என்ற ஆண்டவரை அறிக்கை செய்கிறதை பார்க்க முடியும். அப்படி இந்த நாத்தான்வேல் ஆண்டவரிடத்தில் வருகிறார். இவர் அர்மேனியாவில் உள்ள அல்லானும் என்ற பட்டணத்தில் சவுக்கால் அடிக்கப்பட்டு உயிருடன் தோலை உரித்து பின்பு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு என்ன செய்தார்? மரித்தார் என்பதை பார்க்க முடியும். இவருடைய எங்கன்னா அர்மோனியாவில் உள்ள அல்லானும் என்ற பட்டணத்துல முதலாவது அவரை சவுக்கால் அடித்து உயிருடன் தோலை உரித்து பின்பு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். இவருடைய டைபர் நதியோரமாய் அமைய பெற்றிருக்கிற பர்தலமேயு என்கிறதான ஆலயத்துல இவருடைய எலும்புகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதானா பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லுகிறத பார்க்க முடியும். அடுத்ததாக தோமா, திதிமு என்னும் திதிமு என்று அழைக்கப்படுகிற தோமா, அதை தான் நம்ம இப்போ வாசித்தோமே. அந்த யோவான் 21 அவருக்கு தோமாவுக்கு இன்னொரு பேரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வது வசனத்துல திதிமு எனப்பட்ட தோமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவர் யோவான் 11:16 லாசருவை உயிரோடு எழுப்புற சம்பவத்தின் போது என்ன செய்றார்? திதிமு மற்ற சீஷர்களை நோக்கி அவரோட கூட மறிக்கும்படி நாமும் போவோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறாரே. அவரு தான் இந்த திதிமுவாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். யோவான் 14
யோவான் 14:4-5 நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்லும்போது, நீங்க போற இடத்தையே எங்களுக்கு தெரியாது, அப்ப வழியை எப்படி அறிவோம்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அதாவது அநேக இடங்கள்ல, அதாவது யோவான் லாசரு உயிரோடு எழுப்பும் போது ஆண்டவர் கடந்து சொல்லும் போது, அங்க இப்பதானே கல்லறிய வந்தார்கள், இயேசுவை கொலை செய்ய வந்தார், திரும்ப அங்க போகணுமா, எருசலேமுக்கு போக வேண்டுமா என்று மற்ற சீஷர்கள் கேட்ட போது அங்க என்ன சொல்லுகிறார்? அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் சொல்லி மற்ற சீஷர்களையும் கூட்டிக் கொண்டு வந்தவர் இந்த தோமா. அதற்கு பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், வழியை அறியும், அவரோடு கூட அவர் என்ன சொல்லுகிறார்? நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறேன், வழியையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்லும் போது, நீங்க எங்க போறீங்கன்னே தெரியாத போது எப்படி எங்களுக்கு வழி தெரியும் என்கிறதான கேள்வி எழுப்பும் போது ஆண்டவர் அங்கே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். இன்னும் அவருடைய சந்தேக தோமா என்று பெயர் இருக்கிறதே நம்ம பார்க்க முடியும். யோவான் 20:28 நாம வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாவது அவர்களுக்கு சீஷர்களுக்கு தரிசனம் ஆகும்போது அங்கே தோமா இல்லாதிருந்தால், பின்பு அவர் அவர்களுக்கு தரிசனமானார் என்பதை சீஷர்கள் சொன்ன போது அவர் ஏற்றுக்கொள்ள மனதில்லாத போது அவர் அவருடைய 27 தோமாவே, இன்னைக்கு நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியாராமல் விசுவாசியா இரு என்று ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினதை நம்ம பார்க்க முடியும். இந்த தோமாவை நம்ம இந்தியாவுக்கு ஆண்டவர் அனுப்பி தந்தார். இந்த தோமாவை, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பு 12 சீஷர்களுக்கும் நீங்க இந்த தேசத்துக்கு போக வேண்டும், எங்கு ஊழியம் செய்ய போக வேண்டும் என்று ஒரு சீட்டு போட்டார்களாம். அப்படி சீட்டு போடும்போது தோமாவுக்கு வந்தது இந்தியாவாய் காணப்படுகிறது. இந்தியாவுக்கு அப்போ என்ன செய்கிறார்? இவர் இந்தியாவுக்கு வர மனமற்று அப்படி இருக்கும்போது, இது ஒரு சரித்திரம், அந்த சரித்திரத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். அப்ப இவர் வர மனமற்று இருக்கும்போது அந்த இடத்திலே என்கிறதான ஒருவர் என்ன செய்கிறார்? எருசலேமுக்கு போகிறார். அந்த எருசலேமுக்கு போகும்போது அவரோடு நல்ல பழக்கம் ஏற்பட்டு அவரோடு சேர்ந்து என்ன செய்கிறார்? இவர் கப்பலேறி தட்சஷீலா அப்படிங்கிறதான ஒரு இடத்துக்கு வருகிறார். அந்த தட்சஷீலா என்கிற இடம் எங்க இருக்கிறான்னா பாலஸ்தீனத்தில் உள்ள ஒரு பகுதி. அது ரொம்ப வணிக வளம் சார்ந்த ஒரு செல்வ செழிப்பா இருந்த ஊர் தான் இந்த தட்சஷீலாவாம். இந்த இடத்திலே வருகிறார். இந்த இடத்திலே அங்கே ஆண்டவரை குறித்துதான ஊழியம் செய்கிறார், அநேக அற்புதங்களை செய்கிறார், அநேக காரியங்களை அங்கே செய்து கொண்டே இருக்கிறார். செய்து கொண்டு அங்கே ஒரு கிறிஸ்தவ திருச்சபையையும் இவர் நிறுவுகிறார். அங்க ஊழியம் செய்கிறதற்கு இவருக்கு லகுவா இருந்து, ஏன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு கிரேக்கம், அராமிக், சமஸ்கிருதம் இப்படிப்பட்ட மொழிகள் தெரிந்ததுனால, இவருக்கு கிரேக்கமும் அராமி மொழியும் தெரிந்ததுனாலே ஈஸியாக லகுவாக அங்கே ஊழியம் செய்துவிட்டு திரும்ப என்ன செய்கிறாருன்னா சொகோட்டிடா தீவு வழியாக கேரளா வர்றதுக்காக வருகிறார். அப்படி தட்சசீலாவிலிருந்து சொகோட்டிடாங்கிறதான தீவிற்கு அங்கே சில காலம் என்ன செய்கிறார்? ஊழியம் செய்த போது செய்துவிட்டு திரும்ப என்ன செய்கிறார்? கேரளா வருகிறார். முன்னால கேரளா மலபார் என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மலபார் என்று அழைக்கப்பட்டது. அங்கே இவருக்கு என்ன செய்தார்? இவர் அந்த கேரளா வந்த போது இவருக்கு மிகுந்த சந்தோஷம் வந்தது. காரணம் என்னன்னா, அங்க அது கேரளா ரொம்ப செல்வ செழிப்பான ஊர், ரொம்ப செழிப்பு வளமை மிகுந்த ஊர் என்று சொல்லுவார்கள். கேரளா எங்கு பார்த்தாலும் பச்சை பசல் என்று இருக்கும், தண்ணீர் பற்றாக்குறை அங்கே இருக்காது. அப்படிப்பட்ட அந்த ஊருக்கு இன்னொன்று என்னன்னா, அந்த நாட்களிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி அசீரியா ராஜாவனால வடக்கு ராஜ்யம் ஆகிய அந்த 10 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேல் தேசம் என்ன செய்யப்பட்டது? பிடிக்கப்பட்ட போது அநேக யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம பைபிள் ஸ்டடியில கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அசீரியர்கள் என்ன செய்தார்கள்? பிடித்து கொண்டு தங்கள் சொந்த தேசத்திலே சிறையாக்காதபடி எல்லாரையும் ஆங்காங்கே பிரித்து போட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி ஒரு கூட்டம்
கேரளாவுக்கும் என்ன செய்யப்பட்டது, போடப்பட்டது. அந்த யூதர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே ஒரு சினோகா கட்டி, ஒரு ஜப ஆலயத்தை கட்டி அங்கே யூதர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப யூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்த்த உடனே இந்த தோமாவுக்கு ரொம்ப சந்தோஷம், மிகுந்த சந்தோஷத்தோடு என்ன செய்கிறார், யூதர்களின் அந்த ஜப ஆலயத்திலே போதிக்கிறார். அவர் என்ன செய்கிறார், நீங்க நியாய பிரமாணத்தை அவர்களுக்கு சுட்டி காட்டி நியாய பிரமாணத்திலே செய்து கொண்டிருந்த நாம் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை நிறைவேறுதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக வெளிப்பட்டார் என்பதை அந்த யூதர்களுக்கு சொல்லுகிறார். யூதர்களுக்கு சொல்லும் போது யூதர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்கள். ஆண்டவரை விசுவாசித்ததுனால இவருக்கு அங்கே ஜனங்கள் யூதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது விட்டார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, உயர்குல மக்கள், நம்பூதிரிகள் என்று சொல்லப்படுகிற உயர்குல மக்கள் அங்கே ஏர்லாவில் இருந்தார்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சொல்கிறார். அங்கே அநேக காரியங்களை அந்த அற்புதங்களை செய்கிறார், அநேக அதிசயங்களை செய்கிறார். பொதுவாக ஊர்களிலே சொல்லப்படுகிற ஒரு நம்பூதிரிகள் மத்தியில தோமா செய்த ஒரு அற்புதத்தை சொல்வார்கள். ஏன்னா இந்த நம்பூதிரிகள் எல்லாம் குளத்துல போய் குளிக்க போகும்போது என்ன செய்வாங்களாம், முதலாவது தண்ணியை எடுத்து சுத்தி மேலே தெளிப்பார்களாம். மேலே தெளித்து விட்டு தான் குளிப்பார்களாம். அப்போ இந்த தோமா ஒரு நாள் இதை பார்த்து கொண்டு, ஏன் இப்படி மேலே தெளிச்சுட்டு குளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே நாங்க இதை எங்க கடவுளுக்கு செலுத்துகிறோம் அப்படி என்று நம்பூதிரிகள் சொன்னாங்களா. அப்ப நான் கடவுளுக்கு செலுத்துகிற தண்ணீர் மேலே தானே போக வேண்டும், ஏன் கீழே வருகிறது அப்படின்னு சொல்லி இந்த தோமா கேட்டாராம். கேட்டபோது உடனே சொன்னாங்களாம், இது என்ன லூசா, தண்ணி எப்படி மேலே போகும், எப்ப கீழே தானே வரும், கடவுளுக்கு தானே செலுத்துகிறீர்கள், அப்ப கடவுள் அதை வாங்கி கொள்ள வேண்டுமே அப்படின்னு சொல்லி தோமா கேட்டபோது, அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது தோமாக்கு சொன்னாராம், நீங்கள் உங்க கடவுளை மனதில் நினைத்து கொண்டு மேலே தண்ணீரை செலுத்துங்கள், நான் என் கடவுளை நினைத்து கொண்டு தண்ணீரை செலுத்தும். அப்படி செலுத்தி யாருடைய தண்ணீர் மேலேயே நிற்கிறதோ கீழே வராமல் இருக்கிறதோ அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம், அதை ஏற்றுக்கொள்வீர்களா அப்படி என்று கேட்டாராம். உடனே அதை ஏற்றுக்கொண்டு ஓகே அப்படின்னு சொல்லி அந்த நம்பூதிரிகள் சொன்னார்களாம். உடனே அதே மாதிரி தண்ணீரை மேலே போட்ட போது எல்லாரும் போட்ட தண்ணி கீழே விழுந்தது. ஆனால் தோமா மேலே தெளித்த தண்ணி அப்படியே மண்டலத்தில் அப்படியே நின்றதாக சொல்லப்படுகிறது. இதனாலே அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்களாம். இப்படி ஜனங்கள் மத்தியில அநேக அற்புதங்களை செய்து நம்பூதிரிகள் மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு சென்று அங்கே கேரளாவிலே மட்டும் 7 திருச்சபைகளை நிறுவினதாக சொல்லுகிறார்கள். பல்லூர், முசிறி, பரூர், கோட்டமங்கலம், காயல், நிர்ணம், கொல்லம், இப்படிப்பட்டதான 7 இடங்களிலே இவர் என்ன செய்கிறார், இந்த நம்பூதிரிகளினாலே உருவாக்கப்பட்ட சபைகள் தான் இப்படி 7 சபைகளை அங்கே நிறுவுகிறதை பார்க்க முடியும். திரும்ப என்ன செய்கிறார், தென் தமிழகத்துக்கு கடந்து வருகிறார். நாகர்கோவில் பக்கத்திலே திருவிதாங்கோடு, எங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கிறதான ஊர், அந்த திருவிதாங்கோடு பகுதியிலும் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து அங்கேயும் ஒரு சபையை நிறுவுறதாக சொல்லப்படுகிறது. திரும்ப மதுரை, திருச்சிராப்பள்ளி, காஞ்சிபுரம் இப்படிப்பட்ட பட்டணங்களிலெல்லாம் கடந்து வந்து சென்னையில் உள்ள மயிலாப்பூர்ல வந்து அங்கே சின்னமலை என்பதான இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் போது அங்கே அநேக அற்புதங்கள் அதாவது இந்து கோயில்களிலே இருக்கிற அந்த தெய்வங்களுடைய கிரியைகள் செயலற்று போகிறதை இந்து பூசாரிகள் கண்டபோது எப்படியாவது இவரை கொலை செய்து விட வேண்டும் என்று வகை தேடுகிறாங்க. அதனால என்ன செய்கிறார், ஒரு பூஜாரி என்ன செய்கிறார், தன்னுடைய சொந்த மகளை தானே கொலை செய்து விட்டு தோமாதான் கொலை செய்தார் என்று அவர் மேலே பழி சுமத்தப்படுகிறது. பழி சுமத்தப்பட்ட போது அந்த பூஜா இது தோமா நான் செய்யவில்லை என்று சொல்கிறார். மன்னனிடம் கொண்டு போகப்படுகிறார். அப்போது அந்த இறந்து போன குழந்தை எங்கே என்று கேட்டு அந்த குழந்தையை உயிரோடு எழுப்புகிறார். உயிரோடு எழுப்பின போது யார் கொலை செய்தது என்று பார்க்கும்போது அந்த குழந்தை சொல்கிறது, தன்னுடைய தகப்பனை காட்டுகிறது. இப்படி பூசாரிகள் மத்தியிலே அதனால அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதனால பூசாரிகள் மத்தியிலே, இந்து பூசாரிகள் மத்தியிலே இவர் மேலே ஒரு வெறுப்பு வருகிறது. ஏனென்றால் அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்த, அவர்கள் செய்து கொண்டிருந்த
அந்த வழிபாட்டு கிரியைகளை எல்லாம் இவர்னால தடைபடுகிறது என்பதை கண்டபோது அநேக பிசாசு பிடித்தவர்கள் சுகமாகிறார்கள், அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார், உயிரோடு எழுப்புகிறார். ஒரு முறை அநேகருக்கு தண்ணி பற்றாக்குறையினால தண்ணி குடிக்க முடியாத போது பாறையை அடித்து தண்ணீர் வர வைத்தாராம். இப்படி அநேக அற்புதங்களை தோமா இந்திய தேசத்திலே நம்முடைய தமிழகத்திலே செய்து இருந்தார். அதற்கு பின்பு பூசாரிகள் அவர் மேலே வெறிக்கொண்டு அவரை ஈட்டியால் குத்திச்சு நம்முடைய சென்னை பட்டணத்திலே அவர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதுதான் தோமாவை குறித்ததான பயோகிராஃபி. இதே மாதிரி எல்லா சிஷ்யர்களும் அந்தந்த இடங்களில் அநேக இடங்களுக்கு ஊழியம் செய்த, அநேக அற்புதங்களை செய்த, அநேக பாடுகள் மத்தியிலே தான் செய்தார்கள். தோமா நம்முடைய இந்திய தேசத்திலே வந்தால் இவரை குறித்து இன்னும் அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. அநேக புத்தகங்கள் தோமா செய்த ஊழியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி தோமா நம்முடைய இந்திய தேசத்திலே நம்முடைய சென்னை பட்டணத்திலே ஈட்டியால் குத்தப்பட்டு மரித்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மத்தேயு ஆயக்காரனாகிய மத்தேயு 8வது அப்போஸ்தலனாக சொல்லப்படுகிறது. யாருன்னா ஆயக்காரனாகிய மத்தேயு. இந்த மத்தேயுவை குறித்து அல்பேயுவின் குமாரன், இவருக்கு மற்றொரு பெயர் லேவி. இவர் ஆயக்காரராக இருக்கும்போது என்ன செய்தார்? ஆண்டவர் அழைத்தார். அது மத்தேயு 9:9 எல்லாம் பார்க்கிறோம். இவர் எங்கு ஊழியம் செய்தார் என்றால் எகிப்திலும் எத்தியோப்பியாவிலும் சுவிசேஷம் அறிவித்தார். மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினவரும் இவர்தான். எகிப்திலும் எத்தியோப்பியாவிலும் சுவிசேஷம் அறிவித்தார் சொல்லப்படுகிறது. பின்பு எத்தியோப்பியாவிலே சிறையாக்கி அங்கே தரையோடு சேர்த்து ஆணி அடித்து தலை வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்ததாக சொல்லப்படுகிறது. எத்தியோப்பியாவிலே அவரை சிறைப்படுத்தி தரையோடு சேர்த்து ஆணி அடித்து தலையை வெட்டி அவரை என்ன செய்தார்களாம்? கொன்று போட்டார்கள். அவரும் இரத்த சாட்சியாக மரித்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, இவரை சின்ன யாக்கோபு அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறார்கள். இவருடைய தாயின் பெயர் மரியாள். மார்க் 15ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால் மார்க் 15ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், சில ஸ்திரீகளும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கல்லேவில் இருந்த போது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபு, இந்த சின்ன யாக்கோபு என்று சொல்லப்படுகிறவர் தான் அல்பேயுவின் குமாரன். சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாய், யோசே என்கிறதான ஒரு சகோதரனும் அவருக்கு தான். தாயாகிய மரியாளும் அங்கே. அப்போ இவருடைய தாய் மரியாள். இதை மத்தேயு 27:56 சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். இவர் எங்கன்னா எருசலேமிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சுவிசேஷம் அறிவித்ததாக சொல்லப்படுகிறது. எருசலேமிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார். இவர் எனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த அந்த சொந்த இடத்திலே இரத்த சாட்சியாக தேவாலயத்திலிருந்து கீழே தூக்கி எறியப்பட்ட பின்பு கற்களால் எரியுண்டு இரத்த சாட்சியாக மரித்ததாக சொல்லப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஊர்ல மரித்தாரோ அதே ஊர்ல இவரும் இரத்த சாட்சியாக எருசலேமிலே இரத்த சாட்சியாக மரித்தார். தேவாலயத்திலிருந்து கீழே தூக்கி எறியப்பட்ட கற்களால் எரியுண்டு இவரை இரத்த சாட்சியாக அவர் மரித்ததை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 10வதாக ததேயு எனும் மறுநாமம் உள்ள லெபேயு. இவரும் எனது 12 ஒருவராக ரொம்ப பிரபலம் அடையாமல் வாழ்ந்தவர் தான் இவர். யோவான் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல ஸ்காரியோ தள்ளாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்று கேட்டாரே. இந்த யூதா தான் இந்த ததேயு என்னும் மறுநாபம் உள்ள லெபேயு. யூதா ததேயு அப்படின்னு சொல்லுகிற ஆர்சி கிறிஸ்தவர்களால் சொல்லப்படுகிறவர் இவர் தான். இவர் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில், ஒருவனில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அவன் அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனுடைய வாசம். அப்ப அன்பா இருக்கிறவர்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்துவோம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கேள்வியை கேட்டவர் இந்த யூதா, இந்த ததேயு எனும் மறுநாமம் உள்ள லெபேயுவா காணப்படுகிறது. இவர் மெசபடோமியாவில சுவிசேஷம் அறிவித்தார். பெரிட்டஸ் என்ற இடத்துல இரத்த சாட்சியாக மரித்தார். இவர்
என்ன செய்தார்? ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்படுகிறத பார்க்க, இபரிட்டஸ் என்கிற இடத்துல ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்படுகிறார். ரோமில் உள்ள புனித பேதுரு ஆலயத்துல இவருடைய எலும்புகள் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பார்க்க முடியும். அடுத்ததாக கானானியன் ஆகிய சீமோன். கானானிய சீமோனை குறித்ததான பெரிதான கருத்து எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் மரபுப்படி, அதாவது சொல்லுகிறார்கள் எங்கன்னா இவர் ஆப்பிரிக்காவிலே ஊழியத்துக்கு சென்றதாகவும், மேற்கு கடற்கரையில், ஆப்பிரிக்காவில் இருக்கிற மேற்கு கடற்கரையில் பிரசங்கம் செய்து பிறகு இங்கிலாந்துக்கு சென்று அங்கே என்ன செய்கிறார்? சிலுவையில் அறையப்பட்டு மரித்ததாக கருதப்படுகிறது. இது கருதல் தான். கானானியன் ஆகிய சீமோனை குறித்து அதிகமான காரியங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கவில்லை. அவரு ஆனா மரபுப்படி என்ன செய்தாரா? இவர் ஆப்பிரிக்காவில் மேற்கு கடற்கரையில தான் என்ன செய்தார்? பிரசங்கம் செய்து பிறகு இங்கிலாந்திலே சென்று அங்கே சிலுவையில் அறையப்பட்டு மரித்ததாக சொல்லப்படுகிறது. யூதாஸ் காரியத்தை குறித்து நமக்கு தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததினாலே அவர் என்ன செய்கிறார்? தேவாலயத்தில் அந்த 30 வெள்ளிக்காசை எரித்து விட்டு நான்கு கொண்டு செல்கிறார். அவருக்கு பதிலாக அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 26வது வசனத்துல சீட்டு போட்டு மத்தியா என்பவரை என்ன செய்கிறார்கள்? தெரிந்தெடுக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறார்? கற்களால் எரியுண்டு சிறைசேதம் பண்ணப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்ததாக சொல்லப்படுகிறது. இவரை குறித்தும் தெளிவான கருத்து நமக்கு ரொம்ப தெரியப்படவில்லை. இதுதான் 12 சீஷர்களை குறித்ததான ஒரு சிறிய, இவர்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒருவருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் சுருக்கமாக அவர்கள் எப்படி மரித்தார்கள், எங்கு ஊழியம் செய்தார்கள் என்பதான ஒரு சின்ன கருத்தை மட்டும், எப்படி ஆண்டவரால் அழைக்கப்பட்டு சீஷர்கள் ஆனார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதுதான் நான் 12 அப்போஸ்தலர்களை குறித்ததான காரியங்கள். அடுத்து நம்ம அந்த அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த போதனைகளை குறித்து அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் கடந்து வந்து அப்பா உமக்காக ஊழியம் செய்த உடைய சீஷர்களை குறித்து தியானிக்க கிருபை தந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் உமக்காக இரத்த சாட்சியாக மரிக்கவும் தங்களை அர்ப்பணித்த ஆண்டவரே அந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அவர்களைப் போல நாங்களும் ஊழியம் செய்ய, அவர்களைப் போல அநேக அற்புதங்களை எங்களை கொண்டு நடப்பிக்க என் தேவ நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். நீரே எங்க கூட இருந்து வழி நடத்துங்க. நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you.